அவங்க கொடுத்துருவாங்களா? அவர் சொல்லும் பொழுது ஏஐ தொழில்நுட்பம் இருப்பதால் இன்றைக்கு வாய்மொழியிலே எல்லா வார்த்தைகளும் இருக்கிறது என்று சொன்னார். எத்தனை எத்தனை தொழில்நுட்ப சொற்கள் வந்தாலும் என் தாய் அன்னை அதற்கும் தமிழ் மொழி அதற்கும் கலை சொற்களை உருவாக்குகிறார்கள் என் தமிழ் அன்னை. தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று சொன்னார். அடக்கமாக நான் தோல்வியை நாங்கள் தமிழ் தாய்மொழி தோல்வியை ஒப்புக்கொள்வர்கள் அல்ல. தாய்மொழி என்பது நிறைவுடும், உங்கள் வாய்மொழி என்பது குறைவிடும். தாய்மொழி என்றுக்குமே என்றைக்கும் நிரம்பாது. ஆனால் வாய்மொழி தாய்மொழி என்றுக்குமே தழும்பாது. வாய்மொழி குறைவிடும், கூத்தாடி கொண்டுதான் இருக்கும். அதனால் நாங்கள் தாய்மொழியாக நாங்கள் தன்னடக்கத்துடன் இருந்தோம். யசோதா அவர்கள் அம்மையானவர்கள் சொன்னார், திரைப்பட பாடல்களை எழுதி வச்சிருக்காங்க, அப்படியா அவ்வளோதாவது மாணவர்கள் படிப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்குமே திரைப்பட பாடல்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய புது கவிதைகள் எல்லாவற்றிலும் திரைப்பட பாடல்கள் இருக்கிறது அல்லவா? திரைப்படத்தில் மட்டுமல்ல, கவிதைகள் அயல்நாட்டார் எழுதிய கவிதைகளிலும் திரைப்பட பாடல்கள் யாயும் யாயும் யாயாகியரோ எந்தையும் எந்தையும் எம்முறை கேளீர் யாரும் நீயும் எவ்வளி எதுவும் செம்புல பெயர்களின் போல் அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே என்று ஒரு ஆங்கில கவிஞர் அவர் எழுதிய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். இது எல்லாமே நாங்கள் எப்படி நீங்கள் திரைப்பட பாடலாம் இருக்கும் அப்படியாவது எங்கள் மாணவர்கள் படிப்பாங்க நீங்கள் சொல்ல முடியும்? முதலில் தமிழ் அன்னையின் தொன்மையை பேசாமல் இன்றைக்கு இன்மையை பேசுவது சிறப்பன்று. தாய்மொழி வெறும் மொழி அல்ல, தாய்மொழி வெறும் மொழி அல்ல, நமது அடையாளம். தாய்மொழி நமது அடையாளம். தாய்மொழி பண்பாட்டின் நீட்சி, தாய்மொழி அது கலை சொற்களின் திரட்சி, தாய்மொழி அது உணர்வின் உச்சம். இந்தியாவிலேயே எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம் தாய்மொழிக்கு உண்டு. ஏனென்றால் தமிழர்கள், தமிழ்நாடு என மக்கள் பெயரும் மாநிலத்தின் பெயரும் தமிழ் மொழியாலே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இதைவிட சிறப்பு வேறு என்ன இருக்க முடியும்? நடுவர் அவர்களே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழ்விட முன் தோன்றியவர் எம் தமிழ் அன்னை. ஏன் என்று சொன்னால் லெமூரிய கண்டத்திலே முதல் மாதம் தோன்றினார் என்று வரலாறு சொல்லுகிறது. மனித நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கிறது அது. இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு இணையான கீழடி அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிடங்கள் தமிழர்களின் நாகரிகத்தை, நகர நாகரிகத்தினை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த வரலாற்று சான்று உங்கள் எதிரடியாரை கேட்கிறேன், இந்த வரலாற்று சான்றுகள் எல்லாம் உங்கள் வாய்மொழியில் தந்து விடுமா? சொல்லுங்கள். அதே போல தமிழர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகளாக பகுத்து வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழிலேயே இணையம் என்ற ஒரு 6ஆம் திணை சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழிலேயே இணையம் என்ற ஒரு 6ஆம் திணை சேர்க்கப்பட்டுள்ளது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கூறினார் என்று தமிழ் காதலில் வாசுவ மாணிக்கம் அவர்கள் கூறினார். அவர் பனைமோலை பாட்டனும் மின்னூல் பேரன், பனைமோலை பாட்டனும் மின்னூல் பேரன். பனைமோலை என்றால் ஓலைச்சுவடி. என் தமிழ் அன்னை ஓலைச்சுவடியில் இருந்து என் தமிழ் அன்னை இன்றைக்கு மின்னூல் என்று சொல்லப்படுகின்ற மின் நூலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறாள், வளம் வருகிறாள். நடுவர் அவர்களே, 6ஆம் திணையான இணையத்தில் கன்னி தமிழான என் அன்னை கணினி தமிழாக இருக்கிறாள். 6ஆம் திணையான இணையத்தில் கன்னி தமிழான என் அன்னை கணினி தமிழாக இருக்கிறாள். எப்படி தெரியுமா? மென்பொருளில் மெல்லினமாகிறாள், மென்பொருளில் மெல்லினமாகிறாள், வன்பொருளில் வல்லினமாகிறாள், விக்கிபீடியாவில் விளையாடுகிறாள், முகநூலை முத்தமிடுகிறாள், புலனத்தில் புத்துணர்ச்சி பெறுகிறாள், விண்டோஸ் என்று சொல்லுகின்ற சாளரத்தில் சார்பெழுத்தாகிறாள், வளைப்பூவில் வளம் வருகிறாள், மலைமொழியில் உலா வருகிறாள், தமிழ் 99 என்ற விசைப்பலகையில் இசையாகிறாள், உலக தமிழர்களின் இதயத்தை இணைக்கும் இணைப்பு பாலமாகிறாள், கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று சொல்லுகின்ற வேக கனிமையில் உயிர்மெய் எழுத்தாகி மொத்தமாக இயங்குகின்றாள் என் தமிழ் அன்னை. உங்களால் எப்படி சொல்ல முடியும்? ஏஐ என்ற தொழில்நுட்பம் வந்துள்ளதால் என்ற எல்லா சொற்களும் வாய்மொழியாகவே இருக்கிறது.
கவிதையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தாயை பறித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை படித்தவனே தாயே தடுத்தாலும் விடாதே, கருவிலும் சொல்லி வைப்போம் தமிழின் மகத்துவத்தை என்று புரட்சி கவிஞர் அவர்கள் சொன்னார். ஆம் நடுவர் அவர்களை, கருவில் இருக்கும் குழந்தை கூட உருமாறாமல் இன்றைக்கு தாய்மொழியே தாய்மொழியே என்று உரைக்கும். தாங்களோ வாய்மொழி வாய்மொழி என்று வாயிலேயே வடை சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என் தமிழ் அன்னையோ இன்றைக்கு வெற்றி வாகை ஒன்றையே சூடிக் கொண்டிருக்கின்றார். என் தமிழ் அன்னை இன்றைக்கு வெற்றி வாகையே சூடிக் கொண்டிருக்கின்றார். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று பாரதிதாசன் சொன்னார். ஆம், அது இன்றைக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. இங்கிலாந்திலிருந்து தமிழகம் வந்து தமிழை கற்றுக்கொண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தான் ஜி.யு. போப் அவர்கள். இன்றைக்கு அவர் கல்லறையிலே நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதி வைங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்து விட்டார். இன்றைக்கும் அவரை நாம் பேசுகின்றோம் என்றால் அது வாய்மொழியா அல்லது தாய்மொழியா சொல்லுங்கள். ஆக இன்றைக்கும் தமிழ் மக்களின் மனதில் தமிழ் தொன்று அவற்றை விற்று நீங்கா இடம் பெற்றிருக்கிறார் என்றால் இது தாய்மொழியாக இல்லாமல் வேறு எந்த மொழி? தாய்மொழி அது உயிர்ப்புங்க. தாய்மொழி அது உயிர்ப்பு. ஏன் சொல்றேன்னா, மொழியியல் அறிஞர் வந்து ரசூல் கம்சதேவ் என்பவர் தாய்மொழியை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகின்றார். என் அணி தலைவர் கூட சொன்னார், கம்சதேவனுடைய வார்த்தை, நான் செத்து கொண்டிருந்தேன், என் தாய்மொழி இசை கேட்டவுடன் உயிர் பெற்று எழுதுகிறேன். அவர் இந்த கவிதையை அவர்கள் எழுதுகிற இந்த கவிதையை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என் புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன். என் புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன். உணர்வுகளை சொல்ல முடியாமலும் உதர முடியாமலும் குரலற்று கிடந்தேன். என் காயத்தை வருடிச் சென்றது தாய்மொழியின் அமுதிசை. என் காயத்தை வருடிச் சென்றது தாய்மொழியின் அமுதிசை. துள்ளி உயிர் தெளிந்தேன், பரவச வழியில் நானும் ஓர் பறவையானேன். துள்ளி உயிர் தெளிந்தேன், பரவச வழியில் நானும் ஓர் பறவையானேன். இதற்கு மேல் என்ன வேணும்? நம்ம தமிழ் தாய்மொழியினுடைய உணர்வையும், அது உணர்வின் மொழி, அது உச்சத்தின் மொழி, அது அன்பின் மொழி என்று சொல்வதற்கு ஒரு இறந்தவரை கூட உயிர்ப்பித்துக் கொண்டிருக்குமானால் அது தாய்மொழிக்கல்லவா பெருமை? அது என் தாய்மொழி அல்லவா? தமிழ் மொழி அது உணர்வின் மொழி. ஏனென்று சொன்னால், ஐரோப்பிய தமிழ் மொழியிலிருந்து வந்து தாய்மொழியை ஒரு ஐரோப்பியரான ஆங்கிலேயர் அவர் தாய்மொழியை தமிழ் மொழியாக ஏற்றுக்கொண்டவர். தாய்மொழி தான் என் தமிழ் மொழி என்று ஆணித்தரமாக அடித்து சொன்னவர். ஏன் என்று சொன்னால், தமிழ் மொழியின் மீது அவ்வளவு பற்று கொண்டவர். அவர் தனித்தமிழ் அகராதி எழுதி இந்தியாவின் அச்சக தந்தையாக இருந்தார். அவர் பெயர் யார்? என்னன்னா ஸ்டீவன் பால்வு. இவருடைய மொழி ஆளுமையை அறிந்த ஜார்ஜ் மன்னர் அவர்கள் இங்கிலாந்து அரண்மனையிலே இவருக்கு விருது கொடுக்க அழைத்து விருது கொடுக்க விரும்பினார். அது என்ன விருது என்றால் ஆர்ட்ஸ் விஸ்டம், கலைகளின் ஞானி, கலை ஞானி என்ற விருது. அவர் விருதை பெற்று அந்த விருது வந்து லத்தீன் மொழியிற்கான விருது. லத்தீன் மொழியிலே அந்த விருது எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், உலக மொழிகளிலே மூத்த மொழியாக இருக்கின்ற லத்தீன் மொழியிலே இந்த விருதை பெற்றுக்கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். ஆனாலும் என் தாய்மொழியாகிய தமிழ் அன்னை மூத்த மொழியாக, உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கின்ற தாய்மொழியிலே நன்றி உரையாற்றுகிறேன் என்று சொல்லி இங்கிலாந்து ஜார்ஜ் மன்னர் அரண்மனையிலே நன்றி உரை தமிழிலே ஆற்றி அனைவரையும் வியக்க வைத்தவர் அவர். இப்போ தமிழ் மொழி தாய்மொழியாக சிறப்பை மென்மேலும் வந்து சிறப்பு பெற செய்ய அரசு பல சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்துள்ளது. அரசு பணிகளில் தமிழ் வழி கற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. இந்திய ஆட்சி பணி முதன்மை தேர்வில் IAS தகுதி பெற்ற தமிழ் மொழித்தாயில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண் பெற வேண்டும். இதுதான் அவர்களுடைய அரசு இன்றைக்கு தமிழ் மொழியை வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்கான சட்டம். அது மட்டுமல்லாமல் துணை ஆட்சியர் பதவிக்கான தொகுதி 1, அதாவது குரூப் 1 என்ற தேர்விலே 300 மதிப்பெண்களுக்கு 150 மதிப்பெண்கள் தமிழிலேயே வினாக்கள் உள்ளன. அது மட்டுமல்ல, தமிழ் மொழியை படித்து தமிழ் மொழி பாடத்தை எடுத்து தமிழ் மொழியை படித்து 1984 தேர்வு எழுதி IAS ஆனார் பாலகிருஷ்ணன் ஐயா IAS அவர்கள். இன்று அவர் ஒடிசாவில் கூடுதல் தலைமை செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இவ்வாறு உலக தமிழ் சிறப்புகள்
நீங்கள் எப்படி வாய்மொழியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், படைசுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நடுவர் அவர்களை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன். 3 தடவை வடையை சொல்லிட்டீங்க. ஏன் என்று சொன்னால் தாய்மொழியான தமிழ் அன்னை வடை சுடுவது இல்லை, அவர் வாகை சுடுவோம். அதனால நான் சொல்கிறேன். தாய்ப்பு வாய்மொழிங்கிறத நீங்க வடைமொழி ஆகிட்டீங்க. வாகை சுடுவது அதான் நான் முன்னாலே சொல்லிவிட்டேன் ஐயா. நாங்கள் தமிழ் படித்தவர்கள் தன்னடக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி. சரி வாங்க. சரி, இப்பொழுது நான் கேட்கிறேன், நீங்க வந்து தமிழாசிரியர், தமிழால் நீங்க எல்லா தமிழால் தான் இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், விருந்தினருக்கு சோறு கொடுத்தேன் என்பதை விருந்தினருக்கு சேறு கொடுத்தேன் என்று நான் எழுதினால் நீங்கள் மதிப்பீடு போடுவீர்களா? அன்புள்ள ஐயா என்பதற்கு அன்புள்ள ஜெயா என்று உங்களுக்கு கடித மாணவன் எழுதுகிறான். அன்புள்ள ஐயா என்பதற்கு அன்புள்ள ஜெயா என்றால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? அவன் சரியாக தான் எழுதியிருக்கான். பையன் பொண்ணுக்கு தானே கடிதம் எழுத முடியும், ஐயா எழுத முடியும். இந்த முறை உங்களுக்கு எழுதியது ஆங்கில ஆசிரியரை சொல்லலைங்க, தமிழ் ஆசிரியரை சொல்லுகிறேன். போய் பார்த்து திரும்பினான் என்பதை பேய் பார்த்து திரும்பினான் என்று பயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். போய் பார்த்து திரும்பினேன் என்று சொல்ல வார்த்தையை வாய்மொழியாக எழுதி கொண்டிருக்கிறீர்கள். பேய் பார்த்து திரும்பினேன் என்று சொல்லி எழுதி கொண்டிருக்கிறீர்கள். கலையரசன் என்பதற்கு ஒரு மாணவன் எழுதுறான், காளையரசன் எழுதுறான். அப்போ மாலையில யார் அரசன்? கலையில் சிறந்தவன் என்று எழுதுவதற்கு காலையில் சிறந்தவன் அப்படின்னு எழுதுறான். விடை பெற்று வருகிறேன் என்பதற்கு வடை பெற்று வருகிறேன் என்று எழுதுறான். வாசரோஜா அப்படிங்கிற வார்த்தையை சரோஜான்னு எழுதலாம். எங்கள் எதிரணி தலைவர் சொன்னார், ஆங்கிலத்தின் பிறமொழி தமிழில் கலக்காத ஆங்கில சொற்களே இல்லை என்று சொன்னார். அவருக்கு நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தமிழ் மொழியில் இருந்து தான் நீங்க சுட்டுட்டு இருக்கிறீங்க. தமிழ் மொழி வார்த்தைகளை தான் நீங்க சுட்டுட்டு இருக்கிறீங்க. எப்படி தெரியுமா? காசு என்பதை நீங்க நாங்கள் தமிழ்ல காசு என்று சொல்வதை நீங்கள் கேஷ் இஸ்ஸு போட்டு அதை சேர்த்து எழுதிக்கிறீங்க, திருடிக்கிறீங்க. ஏழை என்ற வார்த்தையை தான் ஹலோ அப்படிங்கிறாங்க. பேசு என்பதை ஸ்பீச். முன்னாடி வந்து தமிழ்ல ஒரு இஸ்ஸை போட்டுட்டு எஸ்ஸை போட்டுட்டு தமிழ் உள்ள ஒரு சொல்ல எஸ்ஸை போட்டுட்டு நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. அதே போல பஞ்சு என்று நாங்கள் சொல்வதை நீங்க ஸ்பாஞ்சுன்றீங்க. அது மட்டும் இல்ல, சேலரி என்பது என்ன தெரியுமா? பண்டைய தமிழன் பயன்படுத்திய சம்பளம். சம்பு என்றால் நெல், அளம் என்றால் உப்பு. அவர்களுக்கு வயலிலே வேலை செய்கிறவர்களுக்கு உப்பளத்தலையும் நெல் வயலிலும் வேலை செய்கிறவர்களுக்கு பணத்திற்காக அது கொடுக்கப்படுவது, உப்பும் நெல்லும். அதை எடுத்து போட்டு எங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய சம்பளத்தை எடுத்து போட்டு சேலரி ஆக்கிட்டாங்க. சால்ட்டில் இருக்கக்கூடிய பாதியும் ரைஸில் இருக்கக்கூடிய மீதியும் எடுத்துட்டு சேலரின்னு மாற்றிக்கிட்டீங்கன்னா இது வாய்மொழின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதை மேடை எடுத்துக்கல, பேசுறவங்க எடுத்துக்கிறாங்க. கண்ணதாசன் எழுதினார், இரவாத காவியம் படைக்கிறேன் என்று இயேசு காவியத்தை சொன்னார். இப்படி இரவாத பல காவியங்கள் நம்ம தமிழ் மொழியிலும் இலக்கணங்களிலும் இலக்கியங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை நாம் வாய்மொழி என்று அதை கொன்று கொண்டிருக்கின்றோம். பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிற மொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்கி ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வைத்த தமிழ் மொழியால் இவ்வுலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரின்றோம் என்றென்றும் எங்கள் தாய்மொழியை உங்கள் வாய்மொழி விஞ்ச முடியாது என்று நன்றி கூறி இன்றைய நிலையில் தமிழ் மொழி தாய்மொழியாக இருக்கிறது என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இனிய தமிழ் சொற்களை எல்லாம்
இன்பத்தமிழில் கலந்து கொடுத்த மேரியம்மா அவர்களுக்கு நன்றி. அடிக்கடி எதிர்கட்சிக்காரர்களை வாயிலை வடை சொல்கிறீர்கள் என்று சொல்லி பேச்சியை பற்றி சூட்டு சென்றிருக்கின்ற மேரியம்மாக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைய ஏராளமான எடுத்துக்காட்டுகளை தந்தார்கள். தாய்மொழியிலிருந்து தான் வாய்மொழி சென்றிருக்கிறது என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டு. இப்போ தாய்மொழியாக வளரணுங்கிறதுல அரசாங்கம் என்னென்னலாம் சலுகை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு காமிச்சாங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி. இறுதியாக உறுதியாக தமிழ் மொழியாகிய தாய்மொழியாகிய தமிழ் என்று வாய்மொழியாகவே இருக்கிறது என்பதற்காக வாதாடி வருகிறார்கள் முனைவர் ராணி அவர்கள்.